நான் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒன்று கேட்குறேன். எந்த அடிப்படையில் 10.5% இடஒதுக்கீடை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்? உச்சநீதிமன்றத்தில் எதை வைத்து அதை தள்ளுபடி செய்தார்கள்? என்ன காரணம் என்பதையும் அவர் சொல்லணும். அவசரமாக தேர்தல் அரசியலுக்காக 10.5% வன்னியர்கள் அவர் அறிவித்தார். இவங்க அன்னைக்கு கேட்கணும்ல, இந்த எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இதை கொடுக்குறீங்க, ஆனால் சில வன்னியர் அமைப்புகள் 10.5% எங்களுக்கு ரொம்ப குறைவு, இதை விட நாங்கள் அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் தேர்வாணையத்தில், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வாதங்களும் இருக்குது. இன்னைக்கு பேசுகிற இதே வாய் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை இபிஎஸ்ஸை பார்த்து கேட்டிருக்கணும், நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு. அரசியலுக்காக பேசுவது என்பது வேறு, உண்மையிலே சமூக நீதிக்காக பேசுவது என்பது வேறு. இவங்க பேசுறதெல்லாம் சமூக நீதிக்காக கிடையாது, அரசியலுக்காக. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சமூக நீதிக்காக எல்லா மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அப்போ தான் முழுமையான சமூக நீதி ஒவ்வொருத்தரையும் சென்றடையன்ட்டு வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் தான் காஸ்ட் சென்சஸ் எடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுத்தாலும் அந்தந்த மாநிலங்களை காஸ்ட் சர்வே எடுங்கள் என்று வலியுறுத்தி இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் கடந்த வாரம் நான் கேள்விப்பட்டது தெலுங்கானாவும் முடிச்சிருக்காங்க. இல்லை, நாங்கள் சட்டப்பேரவையிலேயே பேசியிருக்கோமே, எல்லா மாநிலங்கள்லேயும் நடக்கிற மாதிரி இங்கே செய்யணும்னு. ஆனால் இது ஒன்றிய அரசு ஏன் காஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேன்றாங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன பிரச்சனை? சென்சஸ் எடுக்காம இருக்காங்களே. கடைசி அடுத்தது 2011 தானே, அதுக்கப்புறம் எடுக்கலையே.